வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கூலி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இது வரைக்கும் 75 வயசாச்சு. இன்னமும் அவர் ஃபேன்ஸுக்காண்டி 50 வருடமாக அவர் இன்னமும் படம் நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி படம் நடித்து கூட இன்னும் அவரோட எனர்ஜி குறையாத அளவுக்கு இந்த அளவுக்கு மாசாக நடிச்சுக்கிறாரு. சில காலகட்டத்தில் அவர் படம் ஸ்டாப் ஆகிற நிலைமையில் அரசியலுக்கு போயிருந்தார். மறுபடியும் அவர் ஃபேன்ஸுக்காண்டி மறுபடியும் படத்தை துவங்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது அவர் நடித்த கூலி படம் தான் இப்போ வந்திருக்கு. அந்த கூலி படம் எப்படி இருக்குது அப்படி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள. கூலி இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆச்சு. இப்போ சில பாசிட்டிவ் கமெண்ட் வருது, சில நெகட்டிவ் கமெண்ட் வருது. இந்த படம் அப்படி என்ன கதை இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறாங்க. லோகேஷ் கனகராஜ் அவரோட படம்னாலே சொல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்ல ஒரு ஆக்ஷனாக ஒரு மாசாக எடுத்துருப்பாரு அப்படின்னு நினச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் அனிருத்தோட இசையும் சொல்லவே தேவையில்ல. அவர் ரொம்ப பிஜிஎம்லாம் கொடுத்து பயங்கரமாக பண்ணியிருப்பாரு. அப்படியும் மீறி இந்த படம் சில பாசிட்டிவ் சில நெகட்டிவ் வருது. அப்படின்னப்போ அதில் ஸ்டோரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சரி வாங்க, இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, முதல்ல ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டார், ஒரே ஒரு ஸ்டார், நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ அமையும். அப்புறம் கூலிங்கிற கான்செப்டை காமிப்பாங்க. சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பேர் வரும். இப்படி பேர் வரையில் அடுத்து ரெண்டாவது முதல்ல ஸ்டார்டிங்லேயே இது யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு காமிப்பாங்க. யாருன்னா நம்ம சௌபின் சாகிர், மஞ்சுவேல் பாய்ஸில் இருக்கார்ல, அவர் நடிச்சிருப்பார். சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, அமீர் கான் மற்றும் ஸ்ருதிகாஜன் என பல நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை ஸ்டார்டிங்லேயே விசாகப்பட்டினம் வைசாக் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்பர் இருக்கும். அந்த ஆர்பரில் ஒரு 14,000 பேர் வேலை பார்ப்பாங்க. அப்படி வேலை பார்க்கறதுல ராஜ்யம் பண்ணுறதுக்கு சௌபின் சாகிர் இருக்கார்ல, அவர் தான் அங்கே ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவருக்கு ஹெட்டாக பெரிய தலைவராக நம்ம நாகார்ஜுனா இருப்பார். இவர் என்ன தப்பு பண்ணாலும் யார் என்ன பண்ணாலும் சரி, இந்த சௌபின் சாகிர் மோசமான வில்லனா அவங்க அடுத்த நிமிஷமே அடையாளம் தெரியாமல் கொண்டு போட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அந்த டயத்திலே போலீஸ்காரங்க சில பேர் உள்ள அனுப்பியிருப்பாங்க. இதுலேயே போலீஸ்காரங்க சில பேரை உள்ளே அனுப்பியிருப்பாங்க. எப்படின்னா அதில் காளி வெங்கட்டை ஸ்டார்டிங்லேயே காமிப்பாங்க. அவர் இந்த மாதிரி உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த போலீஸ்கிட்ட இது பண்ணுறது அப்படி மாதிரி காமிக்கல. அவர் போட்டு கொடுக்காருன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே அவரை எல்லாரும் முன்னாடியும் ஒரு செயினை வச்சு மேலே கிரெயினில் தூக்கி அவரை அப்படி கொண்டுருவாங்க. எல்லாருமே மிரண்டு போயிடுவாங்க, ஆகா இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு. அடுத்த நிமிஷம் காமிப்பாங்க. நாகார்ஜுனா பங்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு வில்லை யாருன்னு சொல்லிட்டு இவங்களே காமிச்சிருவாங்க. நாகார்ஜுனா ஃபேஸ் மட்டும் தான் காமிக்கிட்டாங்க தவிர மற்ற எல்லாத்தையுமே காமிச்சிருவாங்க. அவருக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வில்லனாக இருக்க மாட்டான். அந்த பையன் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணி அந்த கேப்டனாக அங்கே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பான் அந்த பையன். அடுத்து ஒரு ஹாஸ்டலில் காமிப்பாங்க. அந்த ஹாஸ்டலில் ஒரு 4-5 பசங்கள்லாம் வருவாங்க. மென்ஸ் ஹாஸ்டல் தனியாக மென்ஸ் ஹாஸ்டல்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருப்பாங்க. 4-5 பசங்க எல்லாமே வருவாங்க. அங்கே வந்த உடனேயும் அங்கே நம்ம மாறன் இருக்கார்ல, லொல்லுசபா மாறன், அவர் தான் இருப்பார். ரிசப்ஷனில் இருக்கிறவங்க மாதிரி இருப்பார். அவர் என்ன தம்பி இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாதுப்பா, நாங்கள் சொல்கிறத பண்ணால் 3,500 ரூபா நீ பண்ணுற இஷ்டத்துக்கு இருந்தால், நாங்கள் சொல்கிற ரூல்ஸ் படி நீ இருந்தால் உனக்கு 750 ரூபா தான். அப்படி என்ன ரூல்ஸு அப்படின்னு பார்த்தா அங்கே மது சரக்கு இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இல்லாமல் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன ஹாஸ்டல் மாதிரி ரொம்ப இந்த ஹாஸ்டல் மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்க, நாங்கள் வர்றது எதுக்கு தானே அப்படிம்பாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது எங்கள் சாருக்கு பிடிக்காது அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூம்பாக காமிச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கல. அங்கே 114ன்னு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் பக்கம் மட்டும் போகக்கூடாது, இது மோசமான ரூம்பு அப்படிம்பாங்க. அப்புறம் 100 இடத்துக்கு வாங்க, ஒரு 18 பேர் ஒரு மொத்தமாக ஒரு ரூமில் தங்கியிருப்பாங்க. அவங்கேயும் போகக்கூடாது சொல்லிட்டு அங்கேயும் விட்டுருவாங்க. அடுத்து அந்த பசங்க உள்ளே தங்கிடுவாங்களா. அப்புறம் பார்ட்டி மென்ஸ்க்கு ஒரு இத்தனை வருஷத்துக்கு ஒரு செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒன்று வரும். அப்போ எல்லாமே சொல்லுவாங்க, இன்றைக்கி ஒரு நாளாவது எங்களுக்கு பார்ட்டி எல்லாமே கொடுங்களேன் அப்படிம்பாங்க. சரி சார்ட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக போயிட்டு லொல்லுசபா மாறன் இருக்கார்ல, அவர் எல்லாமே போய் சார்ட்ட போய் கேட்க போயில அங்கே ஒருத்தர் கறி வெட்டிக்கிட்டே இருப்பார். கறி மாடல் வித்தியாசமாக ஸ்டைலாக வெட்டுவார். வெட்டினா யாருன்னு பார்த்தா அங்கே தான் தெரியுது நம்ம சூப்பர் ஸ்டார் கறி வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு. என்னப்பா அப்படி கேட்குறப்ப இந்த மாதிரி பசங்களாம் ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிற. இங்கே அம்மா தான் இன்றைக்கி தான் லீவ் ஆச்சப்பா, நேற்று உள்ள சரக்குலாம் இன்றைக்கி வாங்கி வச்சனால தான் வாங்க முடியும், அப்படின்னா அவங்களால அடிக்க முடியாது அப்படிங்கிற. சார் இது கண்டிப்பாக எப்படியாவது வாங்கிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு லொல்லுசபா மாதிரி பேசுவார். எப்படிப்பா வாங்க முடியும் அப்படிங்கிற. நம்ம பசங்க இருக்காங்க சார் அப்படிங்கிற. நம்ம பசங்களை எந்த பசங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற. நம்ம பசங்கள்னு சொல்லிட்டு பின்னாடி காமிப்பாங்க. பின்னாடி காமிச்சோடனே இவங்க எல்லாமே நாங்கள் இல்லைம்பாங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்ல பசங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற. நல்ல பசங்களா நல்லா திரும்பி பாரு அப்படின்னு பார்த்தாலும் எல்லாருமே நேற்றுக்குள்ளே சரக்கு ஃபுல்லாக அன்றைக்கி வாங்கி வச்சுருப்பாங்க. மொத்தமாக ஒரு அண்டாவில் மிக்ஸ் பண்ணி அங்கே இது பண்ணல. ரஜினி அதை தள்ளி விட்டு இந்த மாதிரி யாருமே அடிக்கக்கூடாது, குடிக்கவே கூடாது அப்படி சொல்லிடுவார். சொன்ன உடனே அடுத்து சாங்கு ஆரம்பிக்கும். அந்த சாங்கு டிஃப்ரெண்ட்டாக அந்த ஒரு பிஜிஎம்லாம் கொடுத்து கொஞ்சம் போகும். அவ்வளோதான் அந்த படத்தோட அதோட முடிஞ்சிச்சு.
அடுத்து வந்து சத்யராஜ் இருக்கார்ல, சத்யராஜை வந்து திடீர்னு வந்து இறந்துருவார். இறந்த உடனே வந்து ரஜினியோட நண்பர் தான் வந்து சத்யராஜ். இவர் வந்து போய் பார்க்க போகிறாரு. அங்கே வந்து ஸ்ருதிஹாசன் ரெண்டு பொண்ணுங்க இருக்குங்க. இவர் தான் வந்து சத்யராஜோட பசங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரஜினி வந்து அங்கே போயிட்டு மாலை போட போயில, நீ இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, உங்களை யார் வர சொன்னா சார், நீங்கள் தேவையில்லாமல் இப்போ ஏன் வந்தீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பி விட்ருவாங்க. அந்த எமோஷனல் காட்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு இதாக இருக்கும். ரஜினியோட ஃபீலிங்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா திடீர்னு ஒரு இடத்துல வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பினா எப்படி இருந்தாலும் ஃபீலிங் இருக்கும்ல, அப்படி காமிப்பாங்க. அப்படி காமிச்சிக்கிட்டு இருக்கையில வந்து ரஜினி வந்து இதெல்லாம் கொன்னது இவர் உண்மையாக செத்தானா இல்லை இவர் வந்து எதுவும் இது பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கையில் தான் தெரியும். ஒவ்வொன்றும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போனா நெஞ்சில் அடித்து கொன்ன மாதிரியும் ஒன்று இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஹார்ட் அட்டாக்ல செத்த மாதிரி இருக்கும். இதை வந்து ஸ்ருதிஹாசன்ட்ட போயிட்டு ரஜினி வந்து சொல்லுவார், சார் உங்களுக்கு சார் தேவையில்லாத வேலை, எங்கள் அப்பா எப்படியோ எங்களுக்கு பார்க்க தெரியும், உங்கள் வேலை ஏதோ அதை மட்டும் போய் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கடுத்து வந்து ரஜினி வந்து இது போய் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி முயற்சி பண்ணி அங்கே போயிட்டு வந்து நம்ம நண்பன் கொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கண்டுபிடிக்க போனால் அங்கே ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதுதான் இந்த படத்தோட முக்கியமான கதையை. இந்த ட்விஸ்ட்டை பார்த்து தான் இந்த ஆடியன்ஸ்லாம் வந்து திருப்பி வந்து தியேட்டரை விட்டு ஓடின கதையை இந்த ட்விஸ்ட்டை பார்த்து தான். அப்படி என்னப்பா ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். சத்யராஜ் வந்து ஒரு நம்ம குடும்பத்தில் ரன் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் மூலமாக வந்து வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணல. அவர் வந்து இந்த மிஷின் ஒன்று கண்டுபிடிப்பார். எப்படின்னா எப்பேற்பட்ட உயிராக இருந்தாலும் அது அடுத்த நிமிஷமே வந்து ஒரு செகண்டில் வந்து சாம்பல் ஆகணும் அப்படின்னு கண்டுபிடிப்பார். இதை வந்து கவர்மெண்ட்டில் வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து தப்பான கூட பயமுறுத்துவாங்க, நீ வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு சேர் மாதிரி தான் இருக்கும். ரெண்டு இது வந்து வந்த உடனே ஒரு காயலாங்கடக்குள்ளே வச்ச மாதிரி வந்து அதை வந்து வச்சுருப்பார். இதை கண்டுபிடிச்சி இதை என்ன பண்ணுவார் நாகார்ஜுனா, இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படி சொல்லிட்டு. நாகார்ஜுனா சாதாரண டான் கிடையாது, பெரிய டானாக இருப்பார். அப்பேற்பட்ட டான் வந்து ஏகப்பட்ட கொலை பண்ணுவார், ஏகப்பட்ட இது பண்ணுவார். அவர் பக்கத்தில் போகிறதுக்கு ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்டவருக்கு அவரோட அந்த டெட் பாடியெல்லாம் வந்து மறைச்சி வைக்கிறதுக்கு மட்டும் இடமே இருக்காது. அப்படி என்ன இடம் இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த மிஷினில் வச்சா தான் கரைக்க முடியும் அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு மிரட்டி இந்த மிஷினை வந்து எப்படியோ வந்து வாங்கி அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ண வச்சுருவாங்க. இவரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி போவார். இப்படி போய்கிட்டு இருக்கையிலே வந்து இந்த கதை என்னென்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து தேஞ்ச கேஸ்ட்டை வந்து இது பண்ணி அந்த படத்தை வந்து யாராவது திருடிடுவாங்க, மறுபடியும் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ட்டை எல்லாத்தையுமே வந்து உடச்சி அதை தூக்கி ஒரு பெரிய பாதாளத்துக்குள்ளே மருந்து போட்டு பெரிய பில்டிங் கட்டி அப்படி வச்சு இருந்ததை இந்த லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணியிருக்கிறாரு, 10,000 கோடி செலவு பண்ணி அந்த பில்டிங்கை நோண்டி அதே கேஸ்ட்டை எடுத்து அதை வந்து ஒட்ட வச்சு அந்த படத்தோட கதையை வந்து இதில் விட்டுருக்காரு. இதில் வந்து கதைன்னு சொல்ல போனால் ஒன்றுமே இல்லை. என்னன்னா இந்த ஸ்ருதிஹாசன் வந்து யார், இந்த மிஷினை வந்து இது பண்ணார்ல சத்யராஜை எப்படி கொன்னாங்க அப்படிங்கிறதா இந்த கதை. மெயினாக ஒருமே இல்லை. பழைய பேக்ரவுண்ட்லாம் காமிப்பாங்க, வில்லத்தனமாலாம் காமிப்பாங்க. உபேந்திரா வந்து எதுக்கு வராருன்னே தெரியாது. காளிசா அப்படின்னு சொல்லுவாங்க. காளிசான்னு சொன்னோடனே அவர் வந்து அங்கேருந்து அந்த 114 ஒரு நம்பர் இருக்கும்ல அதுக்குள்ளே அவர் தங்கியிருப்பார். இந்த 18 பேர் எதுக்கு அந்த இதுக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்க ஏன் சண்டை போடுறாங்க, எதுவுமே இல்லாமல் பெரிய பெரிய இத்தனை பேரை வந்து ஹிந்தி மலையாளம் எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக சேர்த்தோன்னா பேன் இந்தியா ஸ்டார்லாம் வந்து சேர்த்து விட்டோன்னா படம் நல்லா ஓடும், நல்லா வசூல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் எடுத்துக்காரன்னு தெரியல. இப்படி ஒரு கதையை வந்து யாருமே வந்து எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க. பழைய அறுக்கப்பட்ட அண்ணாத்த படம் ஓகே உழுக்க இதுக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த படம் வந்து அமைஞ்சிருக்குது. இதுலேயே வந்து மெயினான ஒரு டெலிஃபோன் ஒன்று இருக்கும். அந்த டெலிஃபோன் ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த ஃபோன் பக்கத்தில் யாரும் போகக்கூடாதுப்பாங்க. ஆனால் அந்த கடைசியில் இந்த கதையோட பாதி கடைசியிலே வந்து இந்த டெலிஃபோன் நம்பருக்கு வந்து இந்த மாதிரி ஃபோன் வரும், அது வந்து இந்த நம்பர் சொல்லுவாங்க, சொல்கிறதா உன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் வேறு சொல்லியிருப்பார். சொன்னவொடனே இதுவருக்கு வந்து பாதியிலேருந்து அது கதையை தெரியும். அது ஸ்டார்டிங்கில் வந்து டெலிஃபோனில் எப்படி ஃபோன் வரும்னு அவருக்கு எப்படி தெரியும் சார்ல. இது ஒரு முக்கியமான வித்தியாசமான கதையாக இருக்குது. அப்புறம் இதில் வந்து நாகார்ஜுனா ஸ்டார்டிங்கில் பெரிய வில்லனாக காமிப்பாங்க. அவர் வந்தவனையுமே வந்து இவர் வந்து அடித்து வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி பார்த்தவங்க அடுத்தவனையும் போட்டு தெளிவார். என்ன அடித்தா ஒரு பெரியத்தவன் வருவான், அவன் பெரிய வில்ல வருவான், அவன் யார் சாதாரண ஆள் கிடையாது, மிகப்பெரியவன் அப்படின்னோடனையும் யாருன்னு பார்த்தா அங்கே ஒரு 10 நாயை பிடிச்சிக்கிட்டு யார் அமீர் கான் வருவார். அவர் ஏன் வராருன்னே தெரியல. வந்தவனையும் என்னென்னு விசாரித்து ஒரு 10 பேர் ஒரு 20 பேர் வந்து கொல்லுவார். கொன்னவனே அடுத்த நிமிஷம் இங்கிட்டு திரும்பினவனே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கல. பழைய பேக்ரவுண்டு கதையெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்தவனே இவரா அப்படின்னு லாஸ்ட்டில் உபேந்திரா ரஜினி 3 பேர் வந்து சேரட்டு பிடிப்பாங்க. அவ்வளோதான் அந்த படத்தோட கதை. இது என்ன கதை என்ன ஸ்டோரின்னு இன்ன வரைக்கும் ஒன்றுமே புரியாத ஒரு புதிராக இருக்குது. இதுக்கு வேறு 1000 கோடி செலவு பண்ணுறது. அதான் அந்த 1000 கோடி வந்து அந்த கேஸ்ட்டை வந்து தோண்டி வந்து எடுத்தது தான் அந்த 1000 கோடி ஆயிரம் நினைக்கிறேன். அந்தளவுக்கு தான் அந்த படத்தோட ஒருத்து. இதெல்லாம் வந்து ஹவுஸ்ஃபுல்லுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பார்க்க போனால் தியேட்டரில் எல்லாமே வந்து தூங்கத்தான் போகிறாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு மொக்க படத்தை வந்து எடுத்துருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஒரு கொஞ்சம் படம் வந்து நல்ல படம் எடுத்துருப்பாரு. இந்த படமும் அதே மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவர் எந்த வயசுலையும் எவ்வளோ எனர்ஜிஃபுல்லாக சூப்பராக நடிக்கிறாரு. அப்பேற்பட்ட
நடிப்பே வந்து இந்த அளவு பண்ணி வச்சிருக்காருன்னா என்னதான் சொல்கிறேன்னு தெரியல. அனிருத் வந்து ஒரு பிஜிஎம் போட்டிருக்காங்க, அப்புறம் வந்து பூஜா ஹெக்டே ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இதுதான் கொஞ்சம் அந்த பாட்டில் வந்து இந்த படத்துக்கு வந்து ரெண்டுமே வந்து ஒரு கொஞ்சம் மன திருப்தியாக வந்து அமைஞ்சிருக்குது. மற்றபடி அந்த வில்லன் கதாபாத்திரம் இருக்கார்ல மலையாள ஆக்டரு, அவர் தான் அப்போக்கப்போ வந்து மிரட்டி போவார். கடைசியில் வந்து அவருக்கு நாகார்ஜுனா வில்லன், நாகார்ஜுனாவுக்கு இவர் வில்லன், இவருக்கு வந்து ரஜினி வில்லன், மொத்தத்தையும் குழப்பி நமக்கு யார் வில்லனே தெரியாத மாதிரி ஆக்கிட்டாங்க படத்தையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 2 தான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு நான் படத்தை ஒருத்து. இது போன்ற வீடியோ நீங்கள் நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.